ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி மணி 9:10 ஆக போகுது. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி ரவா இட்லி பண்ணியிருக்கேன். பன்சி ரவை, வெள்ளை ரவை ரெண்டுமே சேர்த்து ரவை இட்லி. அதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் எப்பவுமே நான் செய்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் தேங்காயெலாம் சரியாகவே மசியலை. ஓகே, இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 12:45. சமையல்லாம் ஓரளவுக்கு முடித்தாச்சு. ரைஸ் தான் கடைசியில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குக்கரில் தெரியுதா, 2 விசில் வந்தவொடனே நான் உடைச்சிப்பேன். இப்போ சாதம் அங்கே வெந்துட்டுருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா முழுசாக போட்டு தேங்காய் ஒரு 3 முட்டை அரைச்சி விட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதிலே ஒரு 3 முட்டையை வேக வச்சு போட்டுட்டேன். அடுத்து இங்கே வாழைத்தண்டு பொரியல் பண்ணிருக்கேன். தேங்காயெலாம் சேர்க்கலை. அடுத்து இங்கே வீட்டில் வர ஊற்றின தயிர் இது இவ்வளோ கெட்டியாக இருக்க பாருங்கள். அடுத்து இங்கே டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 3 சப்பாத்தி வச்சுருக்கேன். இங்கே பாவக்காய் பொரியல் கொஞ்சம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னும் 1 தான் வரணும். இங்கே கொஞ்சம் பாலை காய்ச்சி இப்போ தயிர் கொஞ்சம் உர ஊற்றி வச்சுருக்கேன். அது அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. இங்கே இன்னொரு சவுண்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதான் இன்றைக்கி லன்ச்சு. சாதம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் அது காட்ட முடியாது, நான் காட்டல. இங்கே டின்னர் பாக்ஸுக்கு குழம்பு ஊற்றிடலாம். கத்திரிக்காய் குழம்பு தான் ஊற்றுறேன் நான். வேறு என்ன பண்ணுறது எனக்கு தெரியாமல் தான் இதை வச்சுருக்கேன். ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ டின்னர் பாக்ஸுக்கும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வாழைத்தண்டு பொரியலாம் கெட்டு போயிடும், அதுதான் நான் கொடுக்கல.